ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பரோட்டா ப்ளஸ் குருமா வந்து எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு குருமாவுக்கு என்ன பண்ணலான்னா, குக்கரில் வந்துட்டு பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு 2 விசில் கொடுத்து வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த குருமாவுக்கு தேவையான வந்து மசாலா வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து துருவின தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கங்க. சீரகம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மாநிறமாக வர வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா மாநிறமாக வதக்கியாச்சு. ஸோ வதக்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கு. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி கட் பண்ணியும் போட்டுக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி அரைச்சும் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து அரைச்சி வச்சாச்சு. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து வந்து ஆல்ரெடி இந்த பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆல்ரெடி 2 விசில் கொடுத்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சா ஓகே தான். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக வந்து மல்லித்தழை போட்டால் முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து பரோட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் தான் நார்மலாக அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் மாவு, மைதா மாவு, அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு ஸோ எப்பவும் போல் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல பதமாக வந்து பிசைஞ்சிட்டு ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தனித்தனியாக உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து பரோட்டாவுக்கு மாவு எப்படி தேய்க்கிறதுங்கிறத பாருங்கள்.
ஸோ நாங்கள் ஒன்று மட்டும் நல்லா வந்து எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். பரோட்டா குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.